உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பேப்பர்ல எதுவுமே இல்ல. நீ சொன்ன மாதிரி எதுவுமே எழுதல. எதுவுமே எழுதல இருக்கு. காட்டு. இல்லம்மா, இதுல எழுதி இருந்தது. நானே படிச்சேன். அப்புறம் தான் உன்கிட்ட கொண்டு வந்தேன். அப்ப அதுக்குள்ள என்ன மாயமா மறைஞ்சு போச்சா? அதாம்மா, எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஒண்ணும் இல்லைங்க மேடம். இந்த பக்கமா போயிட்டு இருந்தப்போ துர்கா மேடம் என்ன கூப்பிட்டாங்க. நானும் அவங்க கிட்ட போனேன். அவங்க என்கிட்ட நான் கோவிலுக்கு போனேன், விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்தேன், அதை உனக்கு தரணும், போய் ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. சரி, நானும் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். திடீர்னு அந்த பேப்பரை உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்து நான் லவ் லெட்டர் கொடுத்தேன்னு வந்து சொல்றாங்க மேடம். இல்லம்மா, இவன் போய் சொல்றான். இது லவ் லெட்டர்ன்றது உண்மைதாமா? அப்ப பேப்பர்ல ஒண்ணுமே இல்லையே. மேடம், அது ஒண்ணும் இல்ல மேடம். துர்கா மேடம்க்கு நான் இங்க வேலை செய்யறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி ஏதாவது காரணம் சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்த பாக்குறாங்க. இல்ல மேடம், இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல மேடம். நான் கிளம்புறேன் மேடம். நெலுப்பா, இது பாரு, நமக்கு ஒருத்தரை பிடிக்கலனா இந்த மாதிரி அபாண்டமா பழி போடக்கூடாது. இனிமேலாச்சும் பார்த்து ஒழுங்கா நடந்துக்கோ. இவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, இத பெருசா எடுத்துக்காத. நீ போ. சரிங்க மேடம். சரி, பிரச்சனை முடிஞ்சதில்ல. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. லவ் லெட்டரா கொடுக்குற, இத வரண்டா. எங்க போற? டேய் சகல, அதெல்லாம் இருக்கட்டும். என்னது இது? உண்மை சொல்லு, நீ லெட்டர் கொடுத்தது உண்மைதானே? அது வந்து ஏய், இந்த பம்பர வேலை ஏன்ட்ட வேணாம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லு, லெட்டர் கொடுத்தது உண்மைதானே? லெட்டர் கொடுத்தது என்னமோ உண்மைதான். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல சகல. ஏண்டா, ஒரு லவ் லெட்டர் கொடுக்குற, அதுல ஏதாவது எழுதி கொடுக்க வேண்டியதானடா. என்னடா வெள்ளை பேப்பரை போய் கொடுத்துருக்க? அது வெள்ளை பேப்பர் இல்ல, நான் எழுதிதான் கொடுத்தேன். எழுதி கொடுத்தியா? அந்த பேப்பர்ல ஒண்ணுமே இல்லையாடா. எழுதி கொடுத்த விஷயம் எப்படா காணாம போகும்? அது மேஜிக் பேனால எழுதுந்து கொஞ்ச நேரத்துல அழிஞ்சு போயிடும். ஒரு சேஃப்டிக்கு அந்த பேனால எழுதுன, நல்ல வேலை தப்பிச்சனா. அடா பாவி, நீ இவ்வளவு பெரிய தில்லாலங்கடியாடா. ஏடா, ஒரு லவ் லெட்டருக்கு இவ்வளவு பெரிய அறிவையாடா யூஸ் பண்ணுவ? இந்த அறிவை உன் படிப்புல காட்டிருந்தீனா இந்நேரம் நீ பெரிய சயின்டிஸ்டா இருப்பியடா. இங்க பாரு பெங்களூரு, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், தெளிவா கேட்டுக்க. இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணாத. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. எங்க அத்தை எப்ப துப்பாக்கி எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது, பாத்துக்க. அதனால மிஸ்டர் பெங்களூர், இது பழைய டயலாக் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் கேட்டுக்க. நமக்கு பிடிச்ச பொண்ணோட நம்மள பிடிச்ச பொண்ணோட போனா ஒருத்து. துர்கா கொன்ன பிடிக்கலன்னா தயவு செஞ்சு பெங்களூருக்கே திரும்ப போய் ஐடி கம்பெனி வேலையை பாரு. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத. அவ்வளவுதான் சொல்லுவேன். வரட்டா? நம்ம வேலையை பாப்போம். அந்த ராஸ்கல் ஏதோ செஞ்ச லவ் லெட்டர்ல எதுவுமே இல்லாம பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணிருப்பான்? டார்லிங், ஏய், லவ் லெட்டர்ல என்னடா செஞ்ச? அதுல எதுவுமே இல்ல. அது சஸ்பென்ஸ். ஏன்னா என் காதல் வந்து ஸ்ட்ராங். அதனால தான் உங்க அம்மா கிட்ட நான் மாட்டல. ஏதோ தில்லாலங்கடி வேலை செஞ்சு தப்பிச்சிட்டல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. கூடிய சீக்கிரமே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேனே இல்லையான்னு பாரு. நானும் இப்ப ஒண்ணு சொல்றேன். கூடிய சீக்கிரமே நான் உன் வாயில இருந்து ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன். அப்படி செய்யலனா என் பேரு நவீன் இல்ல. சேலஞ்ச்? சேலஞ்ச் வரட்டுமா? சேலஞ்சா சொல்றேன். என்னங்க, என்ன இது? எல்லாம் ரெடியா இருக்கு, ஆனா யாரையுமே வர காணோம். எல்லாம் இப்ப வந்துருவாங்க ஈஸ்வரி. இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க அத்தை. ஆமா, என்னங்க பேக் இது? இதுலதான் நம்ம லேபர்ஸ்க்குலாம் கொடுக்க வேண்டிய சம்பளம் இருக்கு. இதை எதுக்குங்க இங்க எடுத்துட்டு வந்தீங்க? ஏமா, நீ தானே சொன்ன ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே லேபர்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை மாப்பிள்ளை விட்டு கொடுக்க சொல்லலான்னு. அதான் கையோட எடுத்துட்டு வந்தேன்.
ஏங்க 4 பேரு வந்துட்டு போற இடம் இங்க பணத்தை வச்சிருக்கிறது ரிஸ்க் இல்லையா? என்னம்மா நம்ம பணம் வச்சிருக்கிறது யாருக்கு தெரிய போகுது? அதுவும் இல்லாம வரவங்கெல்லாம் நமக்கு வேண்டியவங்க தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, இதை எடுத்துட்டு போய் நம்ம ரூம்ல பத்திரமா வைங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் மாப்பிள்ளை இந்த பணத்தை எடுத்துட்டு போய் சம்பளம் கொடுத்துட்டு வரட்டும். ம், சரிம்மா. பெரிய மாப்பிள்ளை, நீங்களும் ராஜாவோட போங்க. சரிங்க அத்தை, போயிட்டு வந்துடுறேன். ஆ ரேவதி, நீ போய் ரூம்ல இரு. சரிம்மா. ஆ நவீன், மேடம். நீ போய் பூஜைக்கு உண்டான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா. சரிங்க மேடம். குடோன்ல இருக்கிற மகேஷ எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். என்ன லவ் பண்ணதை தவிர அவர் வேற என்ன தப்பு செஞ்சாரு? ராஜு அவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் மகேஷ கடத்தி வச்சிருப்பாங்களோ? அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சதும் அவரை விட்டுருக்கலாமே. ஏன் அவரை மறைச்சு வச்சிருக்காங்க? இன்னும் என்ன செய்யலான்ற திட்டத்தோட இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. எப்படியாவது இங்க இருந்து போய் மகேஷ காப்பாத்தியே ஆகணும். நான் காப்பாத்துவேன். அத்தை, சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க பாட்டி. வாங்க வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உட்காருங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க. மல்லிகா, என் கூட கொஞ்சம் உள்ள வாயேன். என்ன சாமுண்டீஸ்வரி, இப்ப நீ என்ன எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொன்ன? எல்லாம் ஒரு காரணமாதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அந்த மகேஷை இங்க கூட்டிட்டு வந்து என் பொண்ணு முன்னாடி நிறுத்தி உண்மையை சொல்ல வைக்க போறேன். அப்போ நீயும் பக்கத்துல இருக்கணும். அப்படியா? ஆமா, ஏன்னா மகேஷ் மாயாவுக்கு நடுவுல இருக்கிற உறவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். மாயாவுக்கு அபார்ஷன் பண்ணதே நீதானே. சோ நான் சொல்லும்போது நீயும் ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா சரியா இருக்கும். உன் முன்னால அந்த மகேஷால எதுவும் மாத்தி பேச முடியாது. அப்போ ரேவதிக்கு உண்மை என்னன்னு வெட்ட வெளிச்சமா தெரியும். அதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். சரி சாமுண்டீஸ்வரி, ரேவதி வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். சரிப்பா, போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.